பேரன்பு கொண்ட கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். நாம் கடந்த T20 போட்டி 2024 நாம் கணித்தது மொத்தத்தில் 90% வெற்றி அடைந்திருந்தோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறேன். 8 அணிகள் 32 மேட்சஸ், ஒரு வின்னரை தேர்ந்தெடுக்கக்கூடிய TNPL போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது. அது தொடர்பாக நாம் பார்ப்போம். TNPL ஒரு வழியாக இறுதி கட்டத்தை எட்டிகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 மேட்ச் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா லைக்கா கோவை கிங்ஸு குவாலிஃபை ஆகிட்டாங்க, சேலம் வெளியே போயிடுச்சு. சேப்பாக் சூப்பர் கில்லிஸு திருச்சி, ஐட்ரீம் திருப்பூர், திண்டுக்கல், இந்த 5 அணிகளுக்குள்ளே தான் பயங்கர போட்டிகள் இருக்க போகிறது. நெல்லை ராயல் கிங்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு மேட்ச் திண்டுக்கலுக்கு எதிராக இருக்குது. அதில் எது ஜெயிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக மேலே போயிடுவாங்கன்றதை காமிக்கிறது. அப்போ ஏகதேசம் 4 அணிகள் இப்போயே ஓரளவுக்கு தேர்வாகிற மாதிரி தான். ஆனால் அதற்கு திண்டுக்கல் இன்றைய போட்டியில் ஜெயிச்சா தான் திண்டுக்கலுக்கு வாய்ப்புன்னு சொல்ல முடியும். இல்லைன்னா திருப்பூர் கூட போகிறதுக்கு மேலே வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக சொல்லிக்கலாம். இன்றைய போட்டியை பொறுத்தளவுக்கு போட்டி நம்பர் 24 திண்டுக்கலுக்கும் மதுரைக்கும் இடையிலான போட்டி. திண்டுக்கலை பொறுத்தளவுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி, அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு. மதுரையை பொறுத்தளவுக்கு என்னதான் வாய்ப்புகள் இருந்தாலும் பின்னாடி இன்னும் ஒரு மேட்ச் தான் அப்படிங்கிறதுனால பெரிய வாய்ப்புகள் இல்லைங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இதனால் திண்டுக்கல் அணி வெற்றி பெறுமா அப்படின்னு தான் கேள்வி வந்தது. திண்டுக்கல்லுடைய உதயாதிபதி பார்த்திங்கன்னா சேய் போய் 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது திண்டுக்கலுக்கு கூடுதல் பலம். அதே போல் மதுரையை பொறுத்தளவுக்கு அதன் அதிபதி புகர் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் தலைமையில் உட்காந்து தன்னை பார்க்கறது பலம் என்றாலும் கூட திண்டுக்கலுடைய பெருமையை உயர்த்துகிற விதமாகவும் இவங்களுடைய பெருமை கவிப்பு இருக்கிறதுனால குறையிற விதமாக தான் மதுரைக்கு இருக்கிறது. மதுரையை நோக்கி பாம்பு வருவதும் சிறப்பில்லை. திண்டுக்கலை நோக்கி மால், அதாவது லாபத்தை தரக்கூடிய கிரகம் வருவது சிறப்பு. லாபஸ்தானத்தில் மந்தன் இருக்கிறதுனால திண்டுக்கல் வெற்றி அடைகிறதுல சின்ன தாடை தாமதம் தரலாமே ஒழிய வெற்றியில் பாதிப்பு இல்லை. ஆனால் திண்டுக்கல் இந்த மதுரையுடைய லாபஸ்தானத்தில் சேய் நட்பு பலம் பெற்றாலும் கூட அது திண்டுக்கல்லுடைய அதிபதியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வெற்றியை தார வைக்க மாட்டாங்கங்கிறது தெரிகிறது. ஏன்னா திண்டுக்கல்லுடைய வெற்றி ஸ்தானத்தையே அதன் அதிபதியும் பார்க்கறதுனால. ஸோ இந்த போட்டியில் திண்டுக்கல் அணி வெற்றி பெற்று அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நட்சத்திர வீரர்கள் ரவிச்சந்திரன், அஸ்வின், வருண் சக்கரவர்த்திலாம் கொஞ்சம் இந்த இதில் கை கொடுக்கறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த போட்டி முடிவில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி வெற்றி பெற்று அடுத்த லெவலுக்கு போகும் என கூறிக்கொள்கிறேன். அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்போன் இறைவன் ஒருவனை என்றே கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். இன்றைய போட்டியை நானும் எதிர்கால கிரிக்கெட் வீரனான எனது மகனும் சேர்ந்து நேரடியாக பார்க்க இருக்கிறோம் என்பதையும் இதன் மூலமாக தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.